வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 33 ஃபீட்டுக்கு 43 ஃபீட்டு ஒரு பிளாட்டு. கீழ வந்து ஒரு 2 பெட்ரூம் அக்காமடேட் பண்ணியிருக்கோம். ஒரு மாஸ்டர் பெட்ரூமும், ஒரு கெஸ்ட் பெட்ரூமு, ப்ளஸ் ஒரு கிச்சன் ஒண்ணு வந்துருது. அதுக்கப்புறம் கோர்ட்யார்டு ஒண்ணு பண்ணியிருக்கோம். ஒரு முற்றம் கான்செப்ட்ல பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஒரு லிவிங் ஏரியா வந்துரும் ஆஸ் யூசுவல். அப்புறம் மேல பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பெட்ரூம் வருது. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என்டர் ஆன உடனே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிராண்ட் என்ட்ரி ஒன்று வருது. கிரானைட் போட்டு எல்லாம் கவர் பண்ணி இந்த போர்ச்சை வந்து ரெடி பண்ணிக்கிறோம் டெக்கரேட்டிவாக. அது அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஒரு லிவிங் ரூம் ஒன்று வருது. லிவிங் ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 19 ஃபீட் 3 இன்ச்சுக்கு 22 ஃபீட் 3 இன்ச்சுக்கு ஒரு லிவிங் ரூம், பெரிய லிவிங் ரூம் தான். இது வந்து நீங்கள் டிவி ஏரியா மட்டும் உங்களுக்கு டபுள் ஹைட்டில் உங்களுக்கு தெரியும். அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஃப்ளோர் மட்டும் கட் ஆகிருக்கும். செகண்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சைடில் வந்தீங்கன்னா சவுத் ஈஸ்டில் ஒரு கிச்சன் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கேன். அந்த கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா 9 ஃபீட் 9 இன்ச்சுக்கு 11 ஃபீட் 6 இன்ச்சு இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் அந்த ப்ரொவிஷனு எக்ஸ்டர்னல் யூட்டிலிட்டியில் வந்து இந்த பேக் சைடில் உங்களுக்கு வந்துடுது. அந்த யூட்டிலிட்டியோட ஏரியா பார்த்திங்கன்னா 12 ஃபீட் 9 இன்ச்சுக்கு 7 ஃபீட் 6 இன்ச் இருக்குது. ஸோ இந்த பூஜாவோட சைஸ் பார்த்திங்கனாலும் ஒரு 6 ஃபீட்டுக்கு 5 ஃபீட்டு ஒரு பூஜா ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டு இல்லாமல் ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி கொடுத்து ஒரு ஒரு ஃபிக்ஸ்டு கிளாஸ் ஓப்பனிங் மாதிரி கொடுக்குறோம். ஸோ அப்படியே பெட்ரூம் வந்தீங்கன்னா பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 11 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 11 ஃபீட் 7.5 இன்ச் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூம் வந்து டாய்லெட்டுக்கு அட்டாச் ஆகிருக்கு. ஒரு 9 ஃபீட்டுக்கு 5 ஃபீட் ஒரு டாய்லெட் அட்டாச் ஆகிருக்கு. இது வந்து வெட் ஏரியா ட்ரை ஏரியான்னு என்ன பிரிச்சிடும். நீங்கள் என்ட்ரு ஆனோடனே ஒரு ட்ரை ஏரியா ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஷவரு வெட் ஏரியா. ஸோ இந்த டாய்லெட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 9 ஃபீட்டுக்கு 5 ஃபீட் இருக்குது. பெரிய டாய்லெட்டு தான். ஸோ இந்த பெட்ரூமுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பேஷியஸ் இருக்கிறதால டிவி யூனிட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வார்ட்ரோப்பும் ஒரு ப்ரொவிஷன் ஒரு வாலில் நம்மளால் கொடுக்க முடியும். வார்ட்ரோப் வந்து ஒரு 1.5 அடிக்கு கொடுத்தாலே போதுமானது. ஸோ இந்த கோர்ட்யார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேர் கேஸ் ஒன்று பண்ணியிருக்கோம் டியூப்ளெக்ஸ் மாடலில். கோர்ட்யார்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 16 ஃபீட்டு. இது வந்து இன்க்ளூடிங் ஸ்டேர் கேஸ் தான். ஸோ இந்த ஸ்டேர் கேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் பிளான் கான்செப்ட்லையும் பார்த்துருப்பீங்க. இதே ஸ்டேர் கேஸ் தான் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து இங்கேருந்து அவங்க டாக் லெக்ட் மாதிரி தான். ஸோ இந்த சைடில் அவங்க என்ட்ரி ஆனாங்கன்னா மேலே வந்து இந்த சைடில் ரீச் ஆகிற மாதிரி. இந்த படிக்கட்டு வந்து மேலே உங்களுக்கு டெரஸுக்கு போக முடியாது. இந்த படிக்கட்டில் தனியாக வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பால்கனிலேருந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கோம். அங்கேருந்து தான் போக முடியும். ஸோ அதே மாதிரி இந்த சைடில் வந்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் இருக்குது. இது மாஸ்டர் பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த டாய்லெட் இல்லாத பட்சத்தில் ஒரு காமனான ஒரு பெட்ரூமாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் 9 இன்ச் இருக்குது. மேலே வந்தோம்னா கோர்ட்யார்டை பார்க்குறீங்க. இந்த கோர்ட்யார்டு வந்து ஃபுல்லாக வந்து ஓப்பனாக தான் இருக்கும். மேலே வந்து நம்ம பாலிகார்பனேட் ஷீட் போட்டு கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். லைட்டு மட்டும் என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ படிக்கட்டு ஏறி வந்தோடனே உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஏரியா ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் 10 இன்ச்சுக்கு 12 ஃபீட் இருக்குது. கொஞ்சம் தாராளமான பெட்ரூம் தான். அதே மாதிரி விண்டோ வந்து கார்னரில் கொடுத்துட்றோம். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்ட்ரோப் ஏரியா ஒன்று கொடுத்துட்றோம். ஸோ டிவி யூனிட் ஒன்று வந்துடுது அடக்கமாக ஆப்போசிட்லேயே. ஸோ அதுக்கு பேக் சைட்லேயே உங்களுக்கு டாய்லெட் ஏரியா ஒன்று வந்துடுது 4 ஃபீட்டுக்கு 9 ஃபீட்டு. ஸோ டாய்லெட் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஒரு வார்ட்ரோப் ப்ரொவிஷன் கொடுத்தாச்சு. இது வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டாகவும் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே வெளியே வந்தோம்னா ஒரு லான்ச் ஏரியா மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே ஒரு சீட்டர் மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு ஃபேமிலி கேதரிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு 3 பெட்ரூம் அங்கே இருக்குது. ஸோ இங்கே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா கோர்ட்யார்டும் வந்து பக்கத்துலேயே இருக்குது. நல்ல ப்ரீஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு பெட்ரூம் நம்ம என்ட்ரு ஆகணும். ஒரு 11 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 11 ஃபீட் 3 இன்ச் ஒரு பெட்ரூமு. ஸோ இந்த பெட்ரூமும் பெட் வந்து இந்த சைடில் லொக்கேஷன் பண்ணிடுறோம். சைட் டேபிளில் வைக்கிற அளவுக்கு நமக்கு இடம் தாராளமாக தான் இருக்குது. அதுக்கு ஒரு ஆப்போசிட்டில் உங்களுக்கு டிவி யூனிட் வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 சைட்லேயும் உங்களுக்கு வார்ட்ரோப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு அட்டாச்சு டாய்லெட் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்டுக்கு 11 ஃபீட் 3 இன்ச் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்லைடிங் டோர் நம்ம பண்ணுறோம் இடம் இல்லாத பட்சத்தில். ஸோ நீங்கள் உள்ளே என்ட்ரானே வாஷ் பேசின் பார்ப்பீங்க. அப்புறம் டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து WC யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஷவர் கியூபிக்கல் இருக்குது. ஷவர் கியூபிக்கலும் அதே மாதிரி 4 ஃபீட்டுக்கு 3 ஃபீட் சைஸில் ஷவர் கியூபிக்கல் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி வெளியே வந்தீங்கன்னா அந்த கட் அவுட் பார்ப்பீங்க. அதுக்கு டேரெக்டாக நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் ரூம் தெரியும். லிவிங் ரூமோட டிவி தெரியும் எக்ஸாக்டாக. ஸோ இங்கேருந்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரூஃப் கம்ப்ளீட் ஆகிடும். பட் இந்த கோர்ட்யார்ட் சைட்லேருந்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓடிஎஸ் ப்ரொவிஷன் மாதிரி உங்களுக்கு ஒன்று இருக்கும். அதே மாதிரி ஒரு ஷீட் போட்டு கவர் பண்ணிடுறோம் மழை தண்ணி உள்ளே வராத அளவுக்கு. ஸோ இந்த கோர்ட்யார்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து உங்களுக்கு ஹேண்டில் ஃபுல்லாக வந்துடும். கிளாஸோ எம்எஸ்ஓ வந்து ஏதாவது ஒரு ஹேண்டில் பண்ணிக்கலாம் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி கீழே வந்து இந்த சைடில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக வந்து ஜாலி ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி எம்எஸ் கிரில் ஒர்க் ஏதாவது பண்ணி டெக்கரேட்டிவாக பண்ணலாம். ஏன்னா இங்கே இருக்கிற லிவிங்
ஏரியாவும் வந்து அவங்க பார்க்குற மாதிரி ஒரு விசிபிலிட்டி இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டிசைனை ப்ரொவிஷன் பண்ணால் நல்லது. ஸோ அப்படியே இந்த பெட்ரூம் வந்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் என்ட்ராக வரும். மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு பெரிய பெட்ரூம் தான், 14 ஃபீட்டுக்கு 14 ஃபீட்டு. அவங்களுக்கு வந்து வாக்கிங் கிளாசெட் எடுத்த உடனே வாக்கிங் கிளாசெட் ஒன்று வந்துடுது. ஸ்லைடிங் டோர் வச்சு தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அந்த வாக்கிங் கிளாசெட் வந்து தாண்டி போனீங்கன்னா உங்கள் டாய்லெட்டு, ஒரு ஷவர் கியூபிக்கல் ஒன்று கார்னரில் போட்டுடுறோம். அப்புறம் WC ஒன்று, வாஷ் பேசின் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டுக்கு 7 ஃபீட் இருக்குது. வாக்கிங் வார்ட்ரோப் சைஸ் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டுக்கு 6.5 ஃபீட்டு வார்ட்ரோப் இருக்குது. ஸோ அப்புறம் இவங்க மாஸ்டர் பெட்ரூமுக்கு தனியாக வந்து ஒரு பால்கனி ப்ரொவிஷனை கொடுத்தாச்சு. இது வந்து ஓப்பன் டு ஸ்கை கான்செப்டில் தான் இருக்கும். இந்த விண்டோஸ்க்கு மட்டும் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சன்ஷேட் ரன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இங்கே ஒரு ஸ்டேர்கேஸ் ஒன்று கொடுத்துருக்கு, டெரஸுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தனியாக. ஸோ இது உள்ளுக்குள்ளே வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், டேரெக்டாக வந்து அவங்க மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து வெளியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளான் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ்.